யோவானை குறித்து இந்த நாளிலும் அவனுடைய சரித்திரத்தை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக யோவான் யார்? அதை நாம் தெரிந்து கொள்ள முற்படுவோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபேதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபேதேயுவை கூலி ஆட்களோடு படவில் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யோவான் செபேதேயு என்கிற ஒரு பெயருடைய தந்தைக்கு பிறந்தவன். இந்த யோவானுக்கு ஒரு சகோதரனும் இருந்தான். அவனுடைய பெயர் யாக்கோபு. அந்த யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பிகள். சாதாரணமா பைபிள்ல நம்ம அடிக்கடி 3 பேரை பார்ப்போம். குறிப்பா பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேருமே கூட இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அந்த 12 சீஷர்களில் இன்னர் சர்க்கிள் என்பதை போன்றிருந்தவர்கள். அதாவது 12 சீஷர்களில் மிக முக்கியமானவர்கள் இவர்கள். இந்த 3 பேரும் இவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு கூட்டிப் போனார். சீஷர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் இவர்களைத்தான் இயேசு மறுரூப மலைக்கு அழைத்துப் போனார். கெத்செமனே தோட்டத்திலும் கூட எல்லோரும் இருந்தபோதும் இந்த 3 பேரைத்தான் கொஞ்ச தூரம் அழைத்துக் கொண்டு போனார். இந்த 3 பேரும் அந்த 12 சீஷர்களில் எதற்காகவோ இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னர் சர்க்கிள் என்று அழைக்கப்பட்டார்கள். செபேதேயு மீன் வியாபாரம் செய்கிறவன் என்பதினாலே, கவனிங்க, கொஞ்சம் பணக்காரனாக இருந்திருக்கலாம். வேத பண்டிதர்களின் அபிப்பிராயமும் அதுதான். அது மட்டுமல்லாமல் செபேதேயுவனுடைய மனைவி யாருன்னு நாம பார்த்திடலாம். செபேதேயுவனுடைய மனைவி, அதாவது யோவானினுடைய தாய் சலோமே என்ற பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் இருந்தார்கள். ரைட். யோவான் 19:25. அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும். கவனிங்க, இங்க மரியாள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளை குறித்து எழுதி மரியாளின் சகோதரி என்று இருக்கிறதே தவிர அந்த இடத்துல பெயர் இல்லை. முன்னால நாம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். அதற்கு பின் நாம் பார்க்கிற பெயர் என்ன? சலோமே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அநேக ஸ்திரீகள் அங்கே இருந்தார்கள் அல்லவா? அவர்களில் இயேசுவின் தாயாரும் அதேபோல அந்த சலோமே கூட இன்னும் 2-3 பேர், அதிலும் மரியாள் என்ற பெயருடையவர்களும் அங்கே இருந்ததாக நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம். இவையெல்லாவற்றையும் சேர்த்து வேத பண்டிதர்கள் கவனமாய் தியானித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது எதுவரைக்கும் உண்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் சலோமே இயேசு கிறிஸ்துவின் தாயாருடைய சகோதரி, அதாவது மரியாளுடைய சகோதரி என்பது சிலருடைய கருத்து. என்றால் யோவானுடைய தாய் இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளுக்கு சகோதரி என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். ஒருவேளை உண்மையாகவே யோவானின் தாயாகிய அந்த சலோமே இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி என்றால், இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி மகனாக இருந்திருக்க வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யோவான் தம்பியாக, கசின் பிரதராக இருந்திருக்க வேண்டும். யோவானும் அதேபோல யாக்கோபும், இந்த 2 பேருமே கூட இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சித்தி பிள்ளைகள் என்பதனாலே அவர்கள் கசின் பிரதர்ஸாக இருந்திருக்க வேண்டும். இது பைபிளின் அடிப்படையில் நமக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும், நான் சொன்னது போல வேத பண்டிதர்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கசின் பிரதர்ஸாக அவர் இருந்திருக்கலாம். சலோமி என்கிற தாய் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி என்று ஆராய்ச்சியின் முடிவில் அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த அந்த சமயத்திலே அங்கே யோவான் இருந்தான். அந்த யோவானை சுட்டிக்காட்டி, தாயே, இதோ உன் குமாரன் என்று சொல்லி மரியாளுக்கான பொறுப்பையெல்லாம் யோவானிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். அதேபோல யோவானிடத்திலே, இதோ
உன் தாய் என்று சொல்லி யோவானுக்கும் மரியாளுக்கும் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார். எதற்காக அப்படி செய்திருப்பார் என்றால், யோவான் தம்பிதானே. சலோமே ஒருவேளை மரியாளின் சகோதரியாக இருந்திருப்பார் என்றால், யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் என்பதால் இந்த தாய்க்கான பொறுப்பை யோவானிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கலாம் என்பது வேத பண்டிதர்கள் சொல்லுகின்ற கருத்தாக இருக்கிறது. அல்லது பைபிளை புரிந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மிக தெளிவாய் புரிந்து கொண்டிருக்கிறவர்களின் அபிப்பிராயம். எது எப்படி இருந்தாலும் இந்த யோவான் சீஷர்கள் எல்லோரிலும் சிறியவனாக அழைக்கப்பட்டவன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யோவானை ஊழியத்திற்காக அழைத்தபோது அவனுடைய வயது சுமார் 25 இருந்திருக்கக்கூடும் என்றும் கூட சொல்லுகிறார்கள். என்றால் இந்த யோவான் சீஷர்கள் எல்லோரை காட்டிலும் சிறியவன் என்பது அபிப்பிராயம். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் அதை எழுத வேண்டுமென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் முதலில் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்ல. இந்த யோவான் முதலில் யோவான் ஸ்நானனுடைய சீஷனாகத்தான் இருந்தவன். இந்த விஷயத்தையும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படிச் சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்திலே தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. இந்த 2 சீஷர்கள் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த இருவரில் ஒருவன் நாம் இப்பொழுது தியானிக்கின்ற யோவான். யோவான் ஒரு காலத்திலே யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அதேபோல தேவனுடைய நோக்கங்களை குறித்து பிரத்யேக சிந்தையுடையவனாக வாலிப பிராயத்திலேயே ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தவன். இன்னும் சில விஷயங்களை கூட நாம் பார்த்துவிடலாம். யோவானை குறித்து அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே 3 இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரத்தின் 1 வசனம், 4வது அதிகாரத்தின் 13ஆம் வசனம், அதேபோல 8வது அதிகாரத்தின் 14வது வசனம். நீங்கள் யோவானை பார்க்கிற ஒவ்வொரு முறையும் பக்கத்திலேயே பேதுரு கண்டிப்பா இருப்பான். உதாரணத்துக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில பேதுருவும் யோவானும், அதாவது ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுருவும் யோவானும். பேதுரு கொஞ்சம் பெரியவன், யோவான் வயதிலே இளையவன். இருந்தாலும் கூட யோவான் வயதிலே சிறியவனாக இருந்தாலும் விஷயங்களை புரிந்து கொள்ளுவதிலே சிறியவன் அல்லவே அல்ல. சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுவதில் அவன் சிறியவன் அல்லவே அல்ல. பேதுருவுக்கு துணையாக இருக்கின்ற காரியத்தில் சிறியவன் அல்ல. அது மாத்திரமல்ல, யோவானை குறித்து இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது. என்னவென்றால், இயேசு நேசித்த சீஷன் என்கிற பெயரும் கூட உண்டு. யோவானை எதற்காகவோ இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்தார். எனவே இயேசுவால் நேசிக்கப்பட்ட சீஷன் என்று யோவானை அழைத்தார்கள். ஒருவேளை எல்லாரை காட்டிலும் சிறியவன் என்பதனாலே அதிகமாக யோவானை இயேசு நேசித்திருக்கலாம். அல்லது சிறியவனாக இருந்தபோதும் கூட தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தியடைய பண்ண வேண்டும் என்கிற அந்த விஷயங்களிலே, அதேபோல் இயேசுவை நேசிக்கிற விஷயத்திலே அவன் மற்றவர்களை விட அதிக பற்றுள்ளவனாக இருந்திருக்கலாம். ரைட்? அதற்கு அடுத்ததாக பவுல் 14 நிருபங்களை எழுதினான் என்பது நமக்கு தெரியும். நாம் புதிய ஏற்பாட்டை குறித்து தியானித்த போது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக 4, அதற்கடுத்ததாக 1, அதைத் தொடர்ந்து 21, அதைத் தொடர்ந்து 1. உதாரணத்துக்கு இந்த 4 விரல்களை நாம் எடுத்துக்கொண்டால் 4, 1, 21, 1. இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கான அடையாளம். அதாவது இது 5, 12, 5, 5, 12. 12 சரித்திர புத்தகங்கள், 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள்,
அதேபோல நியாயப்பிரமாண புத்தகங்கள் 5, பாடல் வகை புத்தகங்கள் 5 பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள். இவ்விதத்திலே நீங்கள் நினைவை வைத்துக் கொள்வீர்கள் என்றால் 5, 12, 5, 5, 12. இது 3, 5, 5, 5. இது 12, 12. அதேபோல புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது 4, 1, 21, 1. அதாவது சுவிசேஷங்கள் 4, சரித்திர புத்தகம் 1, அது அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதேபோல அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபங்கள் என்பது 21. கடைசியாக இருப்பது 1, தீர்க்க தரிசன புத்தகம், அதாவது அது வெளிப்படுத்தின விசேஷம், எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன புத்தகம். ஞாபகத்தில் வச்சுங்க, 4, 1, 21 and 1. இந்த வகையிலே புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். சுலபத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் 4 சுவிசேஷங்கள், 1 சரித்திரம், 21 நிருபங்கள், 1 தீர்க்க தரிசன அடிப்படையிலான புத்தகம். இந்த 21 நிருபங்களிலே அதிகபட்சமாக பவுல் எழுதியவை. பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள் சுமார் 13 என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 13 எபிசல்ஸ், 13 நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டவை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுல்தான் எழுதினான் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் சில பேர் பவுல் எழுதியிருக்கலாம் அல்லது பவுலால் எழுதப்பட்டதாக இல்லாமலும் இருக்கலாம் என்ற விவாதம் உண்டு. அதை நம்ம விட்டுறலாம். பவுல் எழுதின நிருபங்கள் கட்டாயம் 13. அதேபோல 5 யோவான் எழுதின புத்தகங்கள். அதாவது பவுலுக்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டிலே அதிக புத்தகங்களை எழுதியது இதே யோவான் தான். யோவான் சுவிசேஷத்தை எழுதியதும் இவன்தான். வெளிப்படுத்துதலை எழுதியதும் இதே யோவான் தான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் புத்தகங்களை எழுதியதும் இதே யோவான் தான். எனவே யோவான் 1, 2, 3 ஆகிய புத்தகங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் சேர்த்தால் 5. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அடுத்தபடியாக அதிகமான புத்தகங்களை எழுதியது இந்த யோவான் தான். அந்த இடத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அல்லது அப்படி அழைக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் 11 பேர் கொல்லப்பட்டார்கள். 11 பேர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் அப்படி இரத்த சாட்சியாக இல்லாமல் சாதாரணமாக மரணத்தை அடைந்தவன் ஒரே ஒருவன்தான். அந்த ஒருவன் யோவான். அடுத்ததாக 12 சீஷர்களில் 11 பேர் மரித்ததற்கு பிறகு கடைசியாக மரித்ததும் இந்த யோவான் தான். எல்லாரை காட்டிலும் கடைசியாக இறந்தது யோவான். அதேபோல இயற்கையாக மரணத்தை அடைந்ததும் கூட யோவான் தான். அது மட்டுமின்றி ஏற்கனவே நாம் பார்த்ததை போல மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக இந்த உலகத்துக்கு, குறிப்பாக யூதர்களுக்கு வெளிப்படுத்தினான். மார்க்கு இயேசு கிறிஸ்துவை தாசனாக, ஊழியக்காரராக ரோமர்களுக்கு வெளிப்படுத்தினான். லூக்கா இயேசு கிறிஸ்துவை ஒரு முழுமையான மனிதனாக கிரேக்கர்களுக்கான சுவிசேஷத்தை எழுதினான். ஆனால் யோவானோ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன், சாக்ஷாத் அவர்தான் தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சுவிசேஷத்தை எழுதினான். எனவே கவனமாய் நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின புத்தகங்களிலே அதிகமாக பார்க்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பிதா என்கின்ற வார்த்தையை 121 முறை உபயோகித்திருக்கிறான். என்னுடைய பிதா என்கின்ற அந்த வார்த்தையும் 35 முறை பயன்படுத்தியிருக்கிறான். விசுவாசம் என்கிற வார்த்தையை 99 இடங்களிலே யோவான் சொல்லுகிறான். உலகம் என்ற வார்த்தையை 79 இடங்களிலே பயன்படுத்துகிறான். யூதர்கள் என்ற வார்த்தையை 71 இடங்களிலே எழுதியிருக்கிறான். ஜீவன் என்கின்ற வார்த்தையை 36 இடங்களிலே எழுதியிருக்கின்றான். வெளிச்சம் என்கிற வார்த்தையை 23 தடவையும், அன்பு என்கிற வார்த்தையை 53 இடங்களிலும், சத்தியம் என்ற வார்த்தையை 66 இடங்களிலும், அதாவது சத்தியம் அல்லது சத்தியம் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். இவைகள் எல்லாமே யோவான் எழுதியிருக்கின்றதான புத்தகங்களிலே பார்க்க முடியும். எதற்காக பிதா, குமாரன், விசுவாசம், அன்பு, வெளிச்சம், ஜீவன், சத்தியம் என்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினான் என்றால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் தேவையானது விசுவாசம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ
அவர்கள் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நம்பினால், விசுவாசித்தால் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் யோவான் சொல்லுகிற மிக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சுவிசேஷம். நீங்கள் நம்பினால் போதும், அவரை ஏற்றுக்கொண்டால் போதும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது யோவான் கொடுக்கிற அவனுடைய சுவிசேஷத்தினுடைய சாரம்சம். ஜாக்கிரதையாய் கவனிப்போம் என்றால், ஏற்கனவே சொன்னதைப் போல யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதிய காலத்தில் அங்க சூழ்நிலை சரியாக இல்லை. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஜாக்கிரதையா கவனிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த 3 சுவிசேஷங்களும் கிறிஸ்துவுக்கு பின் 70 உள்ளாகவே எழுதப்பட்டிருக்கலாம். ஏன் 70க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவுக்கு பின்பு, அதாவது கிபி 70 டைட்டஸ் என்கிற ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சேனாதிபதி அல்லது தலைவன் திடீரென எருசலேமுக்கு எதிராக யுத்தத்தை தொடுத்தான். யூதர்களுக்கும் அதேபோல ரோம பேரரசுக்கும் இடையிலே ஒரு பெரிய தகராறு இருந்துகிட்டே இருந்தது. அல்லது ஒரு விதத்தில் சொன்னா யுத்தமே நடந்தது. அப்படி யுத்தம் நடந்த அந்த சமயத்தில் எருசலேமிலோ பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிற நேரம். அந்த பஸ்கா பண்டிகைக்கு சுமார் 10 லட்சம் பேருக்கு அதிகமானோர் அந்தந்த பகுதிகளிலிருந்து, வெவ்வேறு தேசங்களிலிருந்து அந்த பண்டிகையை ஆசரிப்பதற்காக எருசலேமுக்கு வருவார்கள். அது சுமார் 10 லட்சம் பேர். அப்படி 10 லட்சம் பேர் அந்த எருசலேமிலே கூடி கொண்டாட்டத்தோடு சந்தோஷமாக அந்த பண்டிகையை அனுசரிப்பார்கள். ஆனால் அங்கு நடந்தது என்னவென்றால், ஆனால் அவர்கள் பஸ்கா பண்டிகை என்று பண்டிகையை ஆசரித்தார்களே தவிர, பஸ்கா என்பதற்கு பின்னாலே இருக்கிற சத்தியத்தை, சாராம்சத்தை மறந்து போயிருந்தார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்தினார். எருசலேமை பார்த்து அவர் அழுதார். மாத்திரமல்ல, அந்த எருசலேமிலே இருந்த பிரஜைகள் சத்தியத்தை, சுவிசேஷத்தை பின்பற்றாமல் அதற்கு விரோதமாய் நின்றபோது மிகவும் வேதனைப்பட்டார். அவர் எப்படி வேதனைப்பட்டார் என்பதை 23வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரர்கள் நீங்கள். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறார். அந்த பரிசேயரிடத்திலும் அதேபோல வேதபாரகரிடத்திலும் இயேசு சொல்லுகிறார், நீங்க யார் தெரியுமா? தீர்க்கதரிசிகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளை இரக்கமில்லாமல் கொலை செய்த கொலை பாதகர்களின் பிள்ளைகள் நீங்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும். கவனிக்கிறீங்களா? உங்கள் முற்பிதாக்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல நீங்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொன்றவர்கள், சத்தியத்தை சமாதி செய்தவர்கள், உண்மையை புறக்கணித்தவர்கள். அதோடு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதினால் சாபம் வரப்போகிறது. நீங்கள் எந்த நீதிமான்களின், பரிசுத்தவான்களின் இரத்தத்தை சிந்த வைத்தீர்களோ அதற்கான விளைவை இப்பொழுது நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று
உங்களுக்குச் சொல்லுகிறேன். எத்தனை தரம் உங்களை என் சிறகுகளுக்கு கீழே கொண்டு வர வேண்டுமென்று எவ்வளவோ ஆசைப்பட்ட போதும் நீங்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. 24ஆம் அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். தயவுசெஞ்சு கவனிக்கணும். பரிசேயரோடு வேதபாரகரோடு இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்திற்கு அவர்களை துரத்தி அடித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, பலிபீடத்தின் அருகிலேயே ஆசாரியர்களும் கூட இரத்தத்தை சிந்தும் வண்ணமாக பரகியாவின் குமாரனாகிய சகரியா எந்த இடத்துலயா பாருங்க, 35ஆம் வசனம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே. கவனிங்க, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். வந்தது சாபம். ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. தயவு செஞ்சு கவனிங்க. இதே செய்தியை, இதே சாராம்சத்தை அங்கே ஏசாயா, அதேபோல எரேமியா, அவர்களைப் போலவே எசேக்கியேல், அதேபோல ஓசியா, அதேபோல மீகா, அதேபோல நாகூம், தொடர்ந்து ஆமோஸ், இவளெல்லோருமே கூட இதே சத்தியத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். 400 வருடங்கள் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தின் இருள் நீங்கும்படியாக நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவகுமாரனே பரலோகத்திலிருந்து இறங்கி தம்முடைய ஜனமாக அழைக்கப்பட்ட யூதர்களுக்கு மத்தியில் வந்தபோதோ அவங்க கண்டுக்கலையே, அவரை பின்பற்றவே இல்லையே, விசுவாசிக்கவே இல்லையே. மாறாக வேதனைப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், உருப்படாத கேள்விகளால் அவரை துளைத்துக் கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ முறை தேவன் எருசலேமை தம்முடைய சிறகுகளின் கீழ் காத்து காப்பாற்ற வேண்டும் என நினைத்த போதும் இவர்கள் அந்த வாய்ப்பை தரவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்தையே நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சிட்சை வரப்போகிறது, சாபம் வரப்போகிறது என்று சொல்லியதற்கு பிறகு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த தேவாலயத்தை காண்பிக்கிறார்கள். தேவாலயத்தை சுட்டிக்காட்டி, எவ்வளவு அற்புதமான தேவாலயம் என்பதை பார்த்தீரா, எவ்வளவு மேன்மையான தேவாலயமா இருக்கிறது பார்த்தீரா என்று இயேசுவனிடத்திலே சொன்னபோது இயேசு சொன்னார், இந்த தேவாலயம் கற்களின் மீது கற்கள் வைத்து கட்டப்பட்டிருக்கிறதல்லவா, ஆனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தகர்க்கப்படும் நாள் வரும். இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போலவே 40வது வருடத்தில் இந்த தேவாலயம் அதன் மீது ஒரு கல் கூட இராதபடிக்கு தகர்க்கப்பட்டு போனது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் உண்மையை புறக்கணித்து விட்டார்கள் அல்லவா, சத்தியத்தை சமாதி செய்து விட்டார்கள் அல்லவா. உலக இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அல்லவா. அன்பு சகோதர சகோதரிகளை, தயவு செஞ்சு கவனிங்க. நீ ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை தருகிற போது, உன் வாழ்க்கையை அவரிடத்திலே அர்ப்பணிப்பதற்கு தேவன் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது, நீ அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் பாவத்தையும் சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கையையும் நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டே இருந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று யோசித்துப்பார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் 66 புத்தகங்களை குறித்ததான மேன்மையான இந்த சத்தியங்களை தினந்தோறும் அக்கறையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் தனித்துவம் என்ன, யோவான் எப்படிப்பட்ட சூழலில் இந்த புத்தகத்தை எழுதினான், சுவிசேஷத்தை எழுதினான் என்பவைகளெல்லாம் கேட்ட பிறகு, ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மையே சேவிக்க வேண்டும், உயிருள்ள மட்டும் உம்மையை ஆராதிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காவிட்டால், அதை கண்டுகொள்ளாவிட்டால் எவ்விதத்திலே அப்பா எருசலேம் பட்டணம் மறுபடியும் சிட்சிக்கப்பட்டதோ, அங்கிருந்த பிரஜைகள் மறுபடியும் ஆண்டவரே சத்துருவின் ஆயுதங்களால் தடுமாறி தவித்தார்களோ, நீர் ஏற்கனவே அறிவித்திருந்தீர். தேவாலயத்தை குறித்து பெருமையாக பேசினார்கள். ஆனால் இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராமல் இடித்து போடப்படும். ஏனென்றால் எருசலேம் பட்டணத்திலே அப்பொழுதிருந்த அந்த பிரஜைகள் உமக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே, நீதிமான்களை ஊழியக்காரர்களைக் கொன்று உம்முடைய சத்தியத்தை சமாதி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதினாலே, அப்பா, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சுவிசேஷத்தை
அலட்சியம் செய்ததோடு அதற்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்களுக்கு நாங்களே நஷ்டத்தை வருவித்துக் கொள்ளுவோம் என்கிற உண்மையை உணர்ந்து ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பாக்கியத்தை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.